எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியில் காய்கறிகள் எல்லாம் பொரித்து எடுத்து ஒரு சாஸில் டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த அருமையான வெஜ் கிறிஸ்பீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜ் கிறிஸ்பீஸ் செய்ய முதல்ல மாவு ரெடி பண்ணணும். இதுக்கு பவுலில் 1/2 கப் சோள மாவு, 1/2 கப் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட வயர் விஸ்க் இருந்தா அதை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் கட்டி இல்லாம ஈஸியா மிக்ஸ் பண்ண முடியும். இப்ப மாவு கலவையை ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சிருங்க. பவுல்ல 1 உருளைக்கிழங்கு மெலிசா நறுக்கினது, 1 சின்ன சைஸ் கேரட் மெலிசா நறுக்கினது போடுறேன். பாத்தீங்கன்னா நான் 2 நீல வாக்குல தின் ஸ்லைசஸா கட் பண்ணியிருக்கேன். அடுத்து பாதி பச்சை குடமிளகாய், பாதி சிவப்பு குடமிளகாய், பாதி மஞ்சள் குடமிளகாய் போடுறேன். இதை பெரிய துண்டுகளா கட் பண்ணி போடுறேன். இதோட 4 பேபி கார்ன் நீல வாக்குல பாதியா கட் பண்ணி போடுறேன். கடைசியா கிளீன் பண்ண 1 கப் காலிஃப்ளவர் துண்டுகள் போடுறேன். இது மேல கரைச்சு வச்ச மாவு கலவையை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு பீஸும் மாவு கலவையில நல்லா கோட் ஆகணும். இப்போ இதை எண்ணெயில பொரிக்கணும். கடாயில தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணி காய்களை ஒன்று ஒன்றா போட்டு பொரிங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிக்கணும். பொரிச்ச காய்களை டாஸ் பண்ண நான் ஒரு சாஸ் செய்ய போறேன். அகல பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி 5 பல் பூண்டு நறுக்கினது, வெங்காயத்தால் வெங்காயம் நறுக்கினது போட்டு கிண்டுங்க. இதுல 2 டீஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு ஸ்பைசியா வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்தி கிண்டுங்க. நீங்க எவ்வளவு காய் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த அளவு சாஸ் செய்யணும். சாஸ் இப்போ ரெடி. இதுல பொரிச்ச காய்கறிகளை போட்டு டாஸ் பண்ணுங்க. கடைசியா கொஞ்சம் வெங்காயத்தால் கீரையை போட்டு கார்னிஷ் பண்ணுங்க. சூப்பரான வெஜ் கிறிஸ்பி இப்போ ரெடி. இதை சூடா சர்வ் பண்ணுங்க. டேஸ்டியான வெஜ் கிறிஸ்பீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் அந்த மாவு கலவை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. செஞ்ச உடனே நீங்கள் சாஸில் அதை டாஸ் பண்ணி உடனே சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் சாஸில் ஊறிடுச்சுன்னா அது கிறிஸ்பியாக இருக்காது. இது நீங்கள் ஸ்டார்டராக சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.